கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. ஆதாயம் மிக்க கட்டுகள். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு புரோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் புரோஜனமுள்ளவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் ஒரு சிறை கைதியாக இருந்தார். பிலோமோன் என்பவரின் அடிமையாயிருந்த ஒனேசிமு தனது எஜமானை கொள்ளையாடிவிட்டு தப்பித்து கொள்ளும்படி ரோமாபுரிக்கு ஓடி போன போது அங்கே பிடிக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்டிருந்த அதே சிறையில் அடைக்கப்பட்டான் என்று நம்பப்படுகிறது. அச்சிறை வாசத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தால் ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டான். கல்வி அறிவு இல்லாதவனும் திருடனுமாயிருந்த அவனை அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு மகனாக தத்தெடுத்து கொண்டார். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9:22. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டவராயிருந்த போதிலும் கட்டுண்டவர்களாக இருந்த மற்றவர்களை அவர் விடுதலையாக்கினார். ஒருவேளை எழுத்தின்படி நீங்கள் கட்டுகளிலோ அல்லது சிறையிலோ இல்லாவிடினும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ள சூழ்நிலை உங்களை கட்டுகளுக்குள் வைத்திருப்பது போல தோன்றக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தது போல நீங்கள் பலருக்கும் மெய்யான விடுதலையை கொண்டு வரும்படியாக உங்கள் கட்டுகளையும் தேவன் அனுமதித்திருக்கலாம். பிலிப்பிய சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்ட போது சம்பவித்தது யாது என்பது உங்கள் நினைவில் இருக்கிறதா? மெய்யான விடுதலையை கொண்டு வரும்படியாக உங்கள் கட்டுகளையும் தேவன் அனுமதித்திருக்கலாம். பிலிப்பிய சிறையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்ட போது சம்பவித்தது யாது என்பது உங்கள் நினைவில் இருக்கிறதா? உங்கள் சிறை அதிகாரியும் கூட ரட்சிக்கப்படக்கூடும். ஒனேசிமு என்பதின் அர்த்தம் புரோஜனமானது என்பதாகும். ஒரு காலத்தில் அவன் புரோஜனமற்ற வேலைக்காரனாயிருந்தான். ஆனால் இப்போது அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டதால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவனது எஜமானுக்கும் பிரயோஜனமுள்ளவனாய் மாறியுள்ளான். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் ஆவிக்குரிய உலகுக்கும் லௌகீக உலகுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமேன்.